சம்பந்தமான முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு சங்கங்கள், ஆசிரியர்களுடைய தீர்மானத்தை சங்கங்கள், இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பணியிடங்கள் மற்றும் நிலைமைகள் குறித்து ஆசிரியர் சங்கங்கள் டிட்டோ ஜாக் பேரமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டம் 4/1/2024 காலை 11:30 மணியளவில் திருச்சியில் அருண் ஹோட்டல் கூட்டரங்கில் நடைபெற்றது. மாநில உயர்மட்ட குழு திரு மயில் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி கூட்டணி தலைமை ஏற்றார். கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13/10/2023 அன்று டிட்டோ ஜாக் பேரமைப்பு சென்னை டிபிஐ வளாகத்தில் தமிழக அரசு 30 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அறிவித்த நிலையில் 12/10/2023 அன்று மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் பள்ளி கல்வி இயக்குனர், தொடக்க கல்வி இயக்குனர் முன்னிலையில் டிட்டோ ஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவேற்றதை ஏற்றுக்கொண்ட 12 அம்சங்கள் மீது எந்தவித ஆணையும் 3 மாத கால ஆகியும் பிறப்பிக்கப்படவில்லை. ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை செயல்படுத்திட குறைந்த நடவடிக்கை கூட இல்லாத நிலைக்கு டிட்டோ ஜாக் கடும் அதிருப்தியை தெரிவித்துக் கொள்கிறது. 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஆணைகளை விரைந்து பிறப்பிக்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டிட்டோ ஜாக் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். தொடக்க கல்வித்துறையில் 60 ஆண்டு காலமாக இருந்த ஒன்றிய முன்னுரிமை என்பது மாற்றியமைக்கப்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசாணை வெளியிடப்பட்டது. அக்குழு யாரையும் சங்கத்தையும் அழைத்து பேசாமல் திடீரென மாநில முன்னுரிமையினை செயல்படுத்தும் அரசாணை 243 வெளியிட்டிருக்காங்க. இந்த செயல் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியாக இருக்குது. 6/1/2024 மாலை பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் அனைத்து வட்டார மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்கும் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு தலைநகர்களை நடத்துவது. 11/1/2024 வியாழன் மாலை தமிழகம் முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலும் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டங்கள். 27/1/2024 சனிக்கிழமை அன்று மாவட்ட அளவில் ஒரு நாள் உண்ணாவிரதமும் நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டிட்டோ ஜாக் பார்த்திங்கன்னா, அவங்க ஆல்ரெடி நடந்த கோரிக்கைகளுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல. அதனால் மீண்டும் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த 243 ஜிஓவை எதிர்த்து அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை கவலையப்பட வேண்டாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. இன்னொரு விஷயம் என்ன, டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா எக்ஸிடி எக்ஸாம். இந்த எக்ஸிடி எக்ஸாமுடைய நேரடி நியமனம் விரைவில் கொண்டு வர போகிறாங்க. அந்த 10% உண்டான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸிடி பிடி அசிஸ்டண்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. 149 ஜிஓ நிறுத்தத்தையும் நாம் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.